அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் 3 கிரகங்களுடைய சேர்க்கை, அதாவது திரிகிரக யோகம். இந்த 3 கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர் இந்த புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் ஆகிய இந்த 3 கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கடக ராசியில் நடைபெறவிருக்கு. இந்த புதன் பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதி இந்த 2ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். இந்த நவகிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கக்கூடிய புதன் ஒருவருக்கு அறிவு, ஆற்றல், திறன், சிந்தனை, கல்வி மற்றும் புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான். சுக்கிரன் ஜூலை மாதம் 7ஆம் தேதி இந்த 2ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் இந்த சுக்கிர பகவான் அசுரர்களின் தலைவர் என்று அழைக்கக்கூடியவர். ஒரு மனிதனுக்கு ஆடம்பரம், சொகுசு, காதல் மற்றும் தாம்பத்தியம் போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். நவகிரகங்களின் நாயகன் என்று அழைக்கக்கூடியவர், நவகிரகங்களின் தலைவர் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் ஜூலை மாதம் 16ஆம் தேதி இந்த 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த சூரிய பகவான் ஒருவருக்கு தலைமை பண்பை வகிக்கக்கூடிய திறனை கொடுக்கக்கூடியவர். அதே போல் அதிகாரம் வாய்ந்த துறைகள் இருக்கக்கூடியதும் ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய அளவுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய நபர்கள். ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஸோ எந்த விதத்துலையும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எந்த தவறும் நடந்துடக்கூடாது அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்கள். ஆனால் இந்த நபர்கள் கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா அவர்கள் செய்த சில விஷயங்களில் அவர்கள் இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளங்க. ஒருத்தரை நம்பி சில உதவிகள் செஞ்சங்க, ஆனால் அந்த நம்பிக்கைக்கு உண்டான துரோகத்தை மட்டுமே திரும்ப சந்திச்சிட்ருக்கேன். சொந்த பந்தங்கள் மத்தியில் பெரிய ஏமாற்றங்க. எதுக்காக தான் நம்ம இவங்கள நமக்கு சொந்தமாக இருக்காங்க, ஒரு நல்லது கெட்டது விசேஷத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுடைய நிலை அப்படிங்கிறத அறிந்து நம்மளை ஏளனமாக பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிட்டு இருந்தது. போகிறோங்க, எல்லாரும் கூப்பிட்டாங்க, ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், அந்த சொந்த பந்தங்கள் எல்லாருமே எல்லாத்துக்கு முன்னாடி இருக்காங்க, நம்மளும் போகிறோங்க. நம்மளும் போகும்போது நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய நிலை அப்படிங்கிறது, ஸோ கடன் அப்படிங்கிறது அதிகமாகிருச்சு, இவர்னால் தொழிலில் நஷ்டமாயிருச்சு, இவர்னால் பழைய நிலைக்கு திரும்ப வர முடியாது, எப்படியோ இருந்தார் இன்றைக்கி இப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறதா, இல்லை அதை ஒரு தரக்குறைவாக நம்மளை பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாயிட்ருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க முன்னாடி அவமானப்பட்டு கூனி குறுகி வரக்கூடிய சில நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்திச்சுங்க. யாருக்கு என்ன செஞ்சோம், நம்ம யாருக்குமே எந்த கெடுதலும் செய்யலையே, ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது. ஸோ இனிமேல் இந்த சொந்த பந்தங்கள் அப்படிங்கிறவங்களாம் யாருமே வேண்டாம், நம்மளே தனியாக இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குவோம், இவங்க முன்னாடியெல்லாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே பண்ணி அதில் இன்றைக்கி தோற்று போயிட்டுமே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். இந்த நிலையிலிருந்து நம்ம வெளியே வர முடியாதா, நம்ம நிலை மாறாதா என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 2ஆம் இடமான குடும்பம், தனம், கல்வி மற்றும் வாக்குறுதி ஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய தனம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. எந்த இடத்துல நீங்கள் மீண்டு ஓகே எவ்வளோதான், இதுக்கு மேலே மீண்டு வரவே மாட்டாருன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. தொழிலில் நிறைய அடி வாங்கியாச்சுங்க, இந்த தொழிலையே விட்டாச்சு, இனிமேல் அந்த தொழிலை தொடங்கவே முடியாதா, அதுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தனம் சார்ந்த சில தட்டுப்பாடுகள் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு பண உதவிகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு மூலமாக கிடைக்குங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது பெற்றவங்க மூலமாகவோ, நண்பர்கள் மூலமாகவோ, அல்லது வங்கி சார்ந்த சில விஷயங்கள் மூலமாகவோ பணம் சம்மந்தப்பட்ட சில தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் பூர்த்தி அடையுங்க. விட்டு போன தொழிலை மீண்டும் நடத்துவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் திரிகிரக யோகம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்தாச்சு. இந்த வேலைக்கு போகிற நபர்கள் ஓகேங்க, நிறைய வேலை இருக்குது, நிறைய வேலையை அப்படிங்கிறது செஞ்சிட்ருக்கிறேன், அந்த வேலை இல்லாத ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சுங்க. அப்படியும் ஒரு வேலை கிடைச்சதுனாலும்
அந்த வேலையில் நல்ல ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது என்னால் போக முடியல. எதுக்கெடுத்தாலும் எனக்கு என்னோடய மேனேஜர்ஸ்க்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. என்னோடய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தகுதியை உயர்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சில சூழலும், அதே போல் உயர் அதிகாரிகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீர்ந்துங்க உங்களுடைய சூழ்நிலை, அதாவது உங்களுடைய பொசிஷன் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இதனால் என்னாகும் அப்படின்னா சம்பள உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. அடுத்ததாக இந்த பணம் கொடுத்த இடத்துல கரெக்டான நேரத்தில் எனக்கு திரும்ப கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. நான் வாங்கின இடத்துலையும் அதை வந்து கொடுக்க முடியாமல், அதாவது நான் வாங்கின இடத்துல திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது. பணம் சம்மந்தப்பட்ட நெருக்கடியில் நிறைய சந்திச்சிட்ருக்கேன். இந்த பணம் பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் தீரவே தீராதுங்களா? கடன் வாங்கி இருக்கிறீங்க, அந்த வாங்கின கடனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் நம்மளை வந்து நம்மளுடைய மரியாதையை கெடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படுத்திகிட்டு இருக்குங்க. இதனால் என்னென்னா குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து பிரிஞ்சு வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள்லாம் இது உருவாக்கிருச்சு. பணம் வந்து கடன் வாங்கினீங்க, அந்த கடனை கரெக்டான நேரத்தில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நான் உங்கள் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டுருப்பேன். ஏன்னா கடங்காரம் வந்து நம்ம வீட்டில் வந்து பேசும்போது நிறைய அவமானங்களை சந்திச்சாச்சு. இதனால் குடும்பத்தில் உங்களோட இனிமேல் சேர்ந்து வாழவே முடியாது, இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எப்போ தீருதோ அப்போ தான் உங்கள் கூட வந்து நான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லி மனைவியும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சுங்க. இந்த கடன் சுமை அப்படிங்கிறது குறையுமா? தன உறவுகள் நம்ம எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் கிடைக்குமா? இல்லை ஏதாவது ஒரு லோனுக்கு இது வாங்க முடியுமா? இல்லை சொத்துக்களை ஏதாவது ஒன்று விற்று அந்த கடன் எல்லாத்தையும் அடைக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அளிக்க போதுங்க. ஏன்னா தனம் சார்ந்த சில விஷயங்கள், பணம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப கெட்டு போயிடுச்சுங்க. கணவன் மனைவிக்கிடையே சண்டை வந்துருச்சு, அதே போல் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் இருக்குது. ஸோ இந்த நிலையெல்லாம் மாறாதா? கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படாதா? நாங்கள் 2 பேரும் பழையபடி சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னா இந்த குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யமும், காதல் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். ஏன்னா அந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போதுங்க கணவன் மனைவிக்கு ஒரு நல்ல அந்யோன்யமும், அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிர பகவான் தான். ஸோ காதல் சம்மந்தப்பட்ட தம்பதியினருக்கு, அதாவது இந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலமாக இருக்க போதுங்க இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது. அடுத்ததாக கல்வி சார்ந்த சில முன்னேற்றங்கள், குழந்தைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் இருக்குங்களா? நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆனால் திடீர்னு வந்து படிப்பை கெட்டு, அதாவது கல்வி தடைப்படுவதற்கான சில நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. கரெக்டான நேரத்தில் ஃபீஸும் கட்ட முடியலைங்க. அப்படியே ஃபீஸ் கட்டினாலுமே வந்து அந்த கல்வியில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது. ஸோ ஃபீஸ் கட்டல, அதனால் வந்து ஸ்கூல் போக முடியாத நிலையில் இருந்தவங்களுக்கு கூட இந்த தருணத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது, ஏன்னா புதன் பகவான் வந்து சுக்கிரனோட சேரும் பொழுதுங்க அறிவு சார்ந்த சில விஷயங்கள், கல்வியில் நல்ல ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகுங்களா? சரியாக தூக்கமே இல்லைங்க, நிறைய சிரமப்பட்டுகிட்டே இருக்கேன், நிம்மதியே இல்லாததுனால சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, இந்த தூக்கம் இல்லாததுனால என்னால் எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியல, இந்த தூக்கம் இல்லாத பிரச்சனை, அதே போல் நைட்டு ஃபுல்லாக நிறைய யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. இதனால் வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட கெடுதல் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும்னு சொல்லி யோசித்து எனக்கு வந்து சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இது மூலமாக தலைவலிங்க, கண் எரிச்சல் அப்படின்னு போன பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்குது. இந்த நிலையெல்லாம் மாறுமா? நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது எனக்கு வருமானு கேட்டிங்கன்னா உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். யாருக்காக இந்த யோசனைகள், யாருக்காக இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு தெரியல. குடும்பத்தில் வந்து ஏதோ எனக்கு ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்குது அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குறேங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த நிதி நெருக்கடிகள் கொடுக்கறது, அதே போல் நமக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு இல்லையே, நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு பைக் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் ஆசை தாங்க, நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை தான். ஆனால் இந்த காலகட்டங்களில் எனக்கு அந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுனால வீடுங்கிறது என்னால் கரெக்டான நேரத்தில் கட்ட முடியல. வாடகை வீட்லேயே வாழ்ந்துட்டுருக்குறோம், சொந்த வீட்டுக்கு வந்து போக முடியாது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சொந்த வீடு கட்டுவதற்கான சில அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான நல்ல ஒரு யோக காலமாக இருக்க போது
இந்த 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது. திருமணம் சார்ந்த சில அனுகூலங்கள் இருக்கு. ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டுருக்குங்க. நிறைய ஜாதகம் பார்த்தாச்சு, நிறைய பொருத்தங்கள் அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து பெண் கொடுக்குறேன்னு சொன்னவங்கள ஒரு ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன மாப்பிள்ளை வீடும் சரிங்க, அப்படியே வந்து அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நிறைய டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்க எது இருக்குமா, ஸோ அந்த தோஷத்தினால தான் வந்து எனக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டேன். ஆனால் அந்த திருமண யோகம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஸோ திருமண பாக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு கண்டிப்பாக நடக்குமா, குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது எனக்கு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுமா, குடும்பத்தில் ஒரு புதிய நபருடைய சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறதும், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் நடக்க போகுதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகள் மற்றும் கிரக அடைவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பணம் சார்ந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள், திருமணம் சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள், அதே போல் ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கான யோகம் இருக்கா, வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.